வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காசியில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அப்படி என்னென்ன இடம் முக்கியமாக பார்த்தே ஆகணும் காசியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, காசியில் அந்த கங்கை நதி இருக்கு இல்லையா, கங்கை நதியை போயிட்டு பார்த்தாகணும். அதுக்கடுத்து கங்கையில் குளித்து அந்த பாவங்களை போக்குறதுக்கு கங்கையில் குளிப்பாங்க. அதுக்கடுத்தது காசி விஸ்வநாதர், அது மட்டும் இல்லாமல் காசி விஷாலாட்சி, காலபைரவர், கங்கா ஆரத்தி, அதுக்கடுத்து மணிகர்ணிகா காட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் முக்கியமாக நம்ம பார்த்தே ஆகணும். இதுதான் எந்த இடத்துக்கு போகிறோமோ இல்லையோ இந்த இடத்துக்கெலாம் நம்ம பார்த்தே ஆகணும். அதே மாதிரி இதில் எந்த இடத்துக்கு முதல்ல போகணும், அதுக்கடுத்து எந்த டைமில் போகணும், அங்கே போனால் எங்கே ஃப்ரீயாக சாப்பாடு போடுவாங்க, எவ்வளோ பட்ஜெட்டில் தங்கலாம், ஸோ அதுமாரி எல்லாமே இந்த வீடியோவில் கம்பல்சரி கவர் பண்ணுறேன். முக்கியமான பார்க்க வேண்டிய இடங்களும் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்பல்சரி பாருங்கள். அதே மாதிரி முக்கியமாக நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்துக்குங்க. இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ காசி வீடியோ போட்டுட்ருக்கேன், அடுத்து ராமேஸ்வரம் வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டுருக்கும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, கங்கை நதியில் ஸ்நானம் பண்ண போயிட்டுருக்கோம். எதனால் கங்கை நதியில் ஸ்நானம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அதையும் முழுசாக அந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கங்கை நதியோட வரலாறுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து இந்தியாவோட மிகப்பெரிய புனிதமான நதியாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் கங்கை நதியை எல்லாருமே தெய்வீக தாயா, அதாவது கங்கை மாதாவாக சொல்லிட்டு வணங்குறாங்க. இந்த கங்கையில் குளிப்பது பாவ நிவாரணம் அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மன ஆன்மா சுற்றி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மன ஆன்மா, அந்த ஆன்மா இருக்கு இல்லையா, மனதை ஒருநிலைப்படுத்தி அது மனதை சுத்தம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களால் நம்பப்படுது. அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டோம். அப்படியே வந்துட்டு கீழே இறங்கின உடனே நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லைங்களா, இது எல்லாமே கங்கை நதி தான். இது பெருசாக இருக்கும். இப்போ மழைக்காலங்களில் வரும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது படிக்கட்டு ஃபுல்லாகவே தண்ணி போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்திருக்கிற காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி பிப்ரவரி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. இங்கே இருக்கிற கட்டிடங்கள் பார்க்கும்போது அந்த லைட்டு வெளிச்சத்தில் ஏதோ கோட்டை மாதிரி இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து பழைய வீடு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடமாநில இளைஞர்கள் வந்திருக்காங்க. அவங்க வந்து கங்கையில் ஸ்நானம் பண்ண வந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு கங்கையில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 தடவை முக்கி இழணும், தண்ணியை தலையில் தடவி, அதுதான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கங்கையில் குளிக்கிறதுக்கு உண்டான காரணம் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து பாவ நிவாரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கையில் நீராடினா அதில் இருக்க பாவங்கள், நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாமே போகும் அப்படின்னு சொல்கிறது ஒரு இந்து மத நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்களுக்கு சாந்தி அளிக்கக்கூடிய இடமாகவும் அது இருக்குது. அதாவது பித்ரு தர்ப்பணம், அஸ்தி நிஜம்ஜனம் போன்ற சடங்குகள் எல்லாமே இந்த கங்கை நதி கரையில் தான் நடக்கும். அதாவது பித்ருக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்கள் எல்லாமே இந்த கங்கை நதி கரையில் தான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் கங்கையில் குளிக்கிறதுனால பிறவி சுழற்சி விலகி மோட்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்து மதத்தில் நம்பப்படுது. அதாவது மோட்சம், விடுதலையும் இங்கே கிடைக்கும். இங்கே திருவிழாக்கள் அப்படின்னும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா கும்பமேளா அந்த மாதிரி யாத்திரையில் வந்து கோடிக்கணக்கான மக்கள் வந்து இங்கே வருவாங்க. ஸோ இப்போ நம்ம கங்கையில் நீராடிட்டோம். அதுக்கு அடுத்தது கோவிலுக்கு சாமி கும்பிட போகிறோம். இதுதான் காசி விஸ்வநாதருக்கு கோவிலுக்கு போகிற வழி. இப்போ வந்து நாங்கள் போயிருக்க டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி இருக்கும். போகிற வழியில் கடைக்காரங்க எல்லாமே நம்மளை கையை பிடிச்சி இழுப்பாங்க, பேக் வச்சுக்கோங்க ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி இல்லை, பேகை வாங்கி வச்சுட்டு உங்கள்கிட்ட 300 400 பில்லை போட்டுருவாங்க. இந்த மாதிரி பேக்கு தயவு செஞ்சு சாமி பார்க்க போகும்போது எடுத்துகிட்டு போயிடாதீங்க. நீங்கள் ரூம்லேயே வச்சுட்டு வந்துடுங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. இதை போயிட்டுருக்கோம் இல்லையா, இங்கே போயிட்டு ரைட் எடுக்கணும். இங்கே ரைட் எடுத்தோம் அப்படின்னா சாமி பார்ப்பறதுக்கு உண்டான வழி. ஆனால் மொபைல் உள்ள அலோடு இல்லை. ஸோ அதனால் வந்து வெளியே வச்சிடலாம். இப்போ நம்ம சாமி பார்த்துட்டு நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ அடுத்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம விஷாலாட்சி, காசி விஷாலாட்சி அம்மாவை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். காசி விஷாலாட்சி அம்மாவும் பக்கத்துலேயே ஒரு 2 தெருவு தள்ளி தான், அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்ம போகிற டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவில் சாத்துற டைமு. அங்கே கோவில்கள் எல்லாமே வந்து ஒரு சின்ன சந்து மாதிரி தான் இருக்கும்.
ஆனால் நேம் எழுதி வச்சுருப்பாங்க, விஷாலாட்சி அம்மா, விஸ்வநாதர் ஐயா அந்த மாதிரி சொல்லிட்டு நேம் எழுதி வச்சுருப்பாங்க, எந்த ரூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லேயே எழுதி வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த கோவில் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாலை, ஊதுபத்தி அந்த மாதிரி எல்லா விஷயமும் செய்கிறது நாட்டுக்கோட்டை நகரத்தார் மடம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த மடத்துலேருந்து தான் வரும். அதே மாதிரி இங்கே வந்து அந்த மேலதாளத்தோடு வருவாங்க. மேலதாளன்றது காசியில் இவங்க மட்டும்தான் செய்வாங்க. ஸோ இதுதான் காசி விஷாலாட்சி அம்மாவோட கோவில். ஆனால் உள்ள அலோடு இல்லை, எடுக்கக்கூடாதுன்னாங்க. ஸோ அதனால் வெளிப்புறத்தை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்குங்க. அப்படியே காசி விஷாலாட்சி அம்மாவை பார்த்துட்டு நம்ம அன்னபூர்ணி தாயையும் பார்க்க வரோம். இதுதான் அன்னபூர்ணி அம்மாவோட கோவில். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா 3 வேளையும் வந்து பார்த்திங்கன்னா இலவச உணவு ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசியில் ஏழை எளிய மக்கள் நிறைய பேர் வருவாங்க காசிக்கு. அவங்களுக்கு இலவச உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து காலையில் 7:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் இலவச சாப்பாடு போடுவாங்க. மதியானம் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் மதியம் லஞ்சு தருவாங்க. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 6:30 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இலவசமாக சாப்பாடு அங்கேயும் தருவாங்க. இது வந்து ஒரு ட்ரஸ்ட்டு தான் இது ஆர்கனைஸ் பண்ணுறது. இந்த ட்ரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நோயாளி அந்த மாதிரி யாருனா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீல் சேர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. எமர்ஜென்சிக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் வேணும் அப்படின்னா ஆக்சிஜன் சிலிண்டரும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. அது மட்டும் அப்படி இல்லைன்னா இந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்களும் அவங்க அரேஞ்ச் பண்ணி தராங்க. அவங்ககிட்ட நம்ம ஹெல்ப் கேட்டோம் அப்படின்னா. சரிங்களா, இதுதான் அந்த அன்னபூர்ணி மாதா தாயோட கோவிலில் நடக்கிற விஷயம். 3 வேளையும் இலவச சாப்பாடு தான். அங்கே காசிக்கு போயிட்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் அன்னபூர்ணி அம்மா தாய் கோவில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கேளுங்க. கேட்டிங்கன்னா எல்லாருமே வழி சொல்லுவாங்க. அங்கே வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் 3 வேளையும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கங்கா ஆரத்தி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கங்கா ஆரத்தி வந்து காசியில் இருக்க கங்கை நதிக்கரை படிக்கட்டில் தான் நடக்கும். தினமும் காலையில் 5 மணிக்கு இது ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி 6:30-7 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். ஈவினிங் ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், 7-8 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். 2 வேளையும் இந்த கங்கை ஆரத்தின்றது நடக்கும். எதுக்கு இது நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கங்கை தாய்க்கு நன்றி சொல்கிற விதமாக இது நடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வேத மந்திரங்கள், கங்கை ஸ்தோத்திரங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயம் பாடுறாங்க. பூஜாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பித்தளை பாத்திரத்தை வச்சு தீபாரதனை ஏந்தி கங்கை தாய்க்கு நன்றி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சங்கொலி, மணி ஓசை இந்த மாதிரி முழங்குறதுனால இந்த இசை எல்லாமே ஒன்று சேர்ந்து கங்கை தாய்க்கு நன்றி சொல்கிறாங்க. இங்கே கங்கை தாய்க்கு இந்த கங்கை ஆரத்தியோட முக்கியம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கங்கை தாய்க்கு நன்றி சொல்லணும், மன அமைதி, ஆன்மீக சாந்தி, அது மட்டும் இல்லாமல் இந்த பாவ நிவாரணம் மற்றும் ஆசீர்வாதம் பெறுதல். சரி, இந்த மாதிரி விஷயத்துக்காக கங்கை ஆரத்தியை நடத்துகிறாங்க. பக்தர்கள்லாம் இதை பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயம், அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களால் நம்பப்படுது. ஆசீர்வாதம் காசி அந்த கங்கை நதி கரையில் தீபாராதனை முடிஞ்ச உடனே பக்தர்கள் எல்லாமே போயிட்டு அங்கே அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. நம்ம இப்போ கங்கா ஆரத்தியை பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போகிற இடம் நம்ம காலபைரவரை தான் வணங்க போகிறோம். அப்படி வணங்க போகும்போது கங்கை நதிக்கரை படிக்கட்டு ஓரத்துலேயே நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அகோரிகள், சாமியார்கள் அந்த மாதிரி எல்லாமே அமர்ந்துட்டு இருப்பாங்க. அந்த காட்சியை தான் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய கலை ஓவியங்கள், சிற்பங்கள் அந்த மாதிரி எல்லாமே வரைஞ்சிருக்கும். அதுவும் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அதையே நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். சரி, வாங்க காலபைரவரை பற்றி டீட்டெயில் பார்ப்போம். அதாவது காலபைரவர் அப்படின்றது என்ன சாமி அப்படின்னா, அது ஒரு காலபைரவர். அதாவது ஒரு காலத்தில் பிரம்மா வந்து நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகம்பாவம் கொண்டார். இதனால் கோபப்படைந்த சிவபெருமானை வந்து
தனது புருவத்திலிருந்து காலபைரவரை உருவாக்குனார். அதுதான் காலபைரவராக பிற்காலத்தில் போற்றப்பட்டுச்சு. அதாவது புராண கதையின்படி காலபைரவர் வந்து பிரம்மாவோட 5வது தலையை வெட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் காலபைரவருக்கு பிரம்ம அத்தி தோஷம் பிடிச்சிருச்சு. அந்த தோஷத்தை போக்கத்தை காலபைரவர் வந்து எங்கெங்கேயோ போனார். ஆனால் எங்கேயுமே அவரால் அந்த தோஷத்தை போக்க முடியல. கடைசியாக வந்து காசியில் அந்த கங்கை நதியில் நீராடும் போது அந்த காசியில் பிடிச்சி அந்த தோஷம் வந்து போயிடுச்சு, அவருக்கு பிடிச்ச தோஷம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் நம்பப்படுது. இந்த காலபைரவரோட வாகனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவரோட வாகனமே நாய் தான். நாய்க்கு உணவளிப்பது தான் ரொம்ப முக்கியமாக அங்கே கருதப்படுவாங்க. காலபைரவரோட சிறப்புங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து காலத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர், பயத்தை நீக்கக்கூடியவர், சனி கேது ராகு தோஷ நிவாரண தெய்வம் இவர் தான் காசியோட மிக முக்கியமான காவல் தெய்வமாக கருதப்படுது. அதாவது காசியில் ஒரு உயிர் போகணுன்னாலும் சரி, ஒரு உயிர் போகிறதுக்கு உள்ளே வரணுன்னாலும் சரி, இவரோட அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் காலபைரவரோட கோவில். நம்ம சாமியை பார்த்துட்டு வெளியே வரோம். வெளியே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வழிகாட்டுறதுக்கு அங்கங்கே எக்ஸிட் போர்டு வச்சுருப்பாங்க. அந்த போர்டை பார்த்து நம்ம வெளியே போயிடணும். ஏன்னா எந்த தெருவில் போனாலும் எல்லா தெருவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மெயின் ரோடுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லிட்டு கேட்டு போங்க. ஏன்னா நீங்கள் எங்கேயுமே வழி தெரியாத போயிட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த இடத்துக்கு போக முடியாது. மெயின் ரோட்டுக்கு வந்துடுவீங்க, எங்கே போகணுன்றது தெரியாது. ஏன்னா எல்லா தெருவுமே இந்த மாதிரி ஒரு 2 அடி 3 அடியில் தான் இருக்கும், ஒரே மாதிரியாக இருக்கும். அதனால் நீங்கள் எங்கே போகணுன்றத ஃபார் எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போகிறோம் அந்த மாதிரி பேர் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக சேர வேண்டிய இடத்துல போயிட்டு ஈஸியாக சேர்ந்துடலாம். அப்படி இல்லைனா சுத்தலே இருப்பீங்க, எங்கே சுற்றி தெருக்குள்ளார தான் சுற்றிட்டு இருப்பீங்க. ஏன்னா ஒன்று நீங்கள் மெயின் ரோட்டுக்கு போவீங்க, அப்படி இல்லைனா இந்த கங்கை நதி கரைக்கு வருவீங்க. இது 2 இடத்துல தான், இது 2 இன்பிட்வீனில் தான் ஸ்ட்ரீட் எல்லாமே இருக்கும், தெருக்கள் எல்லாமே. அதனால் ஒன்று போனீங்க அப்படின்னா நீங்கள் கங்கை நதி கரைக்கே திரும்பவும் வருவீங்க, அப்படி இல்லைனா இதுக்கு போவீங்க. சரிங்களா, மெயின் ரோட்டுக்கு. இப்போ நம்ம அடுத்து பார்த்துட்டு இருக்க இடம் போட்டிங். சரிங்களா, கண்டிப்பாக இந்த போட்டிங்கை பாருங்கள். ஏன்னா நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா கங்கை நதி கரையோரம் சும்மா கொஞ்சம் தூரம் தான் உங்களால் நடந்து போக முடியும். ஆனால் போட்டிங் போனீங்க அப்படின்னா இந்த கரையில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ட்லேருந்து அடுத்த எண்டு வரைக்கும் உங்களால் ஈஸியாக போக முடியும். அதே மாதிரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு பேசிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பேரம் பேசாத போனீங்க அப்படின்னா 500 ரூபா 1000 ரூபான்னு பில்லை போட்டுருவாங்க. ஒரு ஆளுக்கு 150 ரூபாய்க்கு மேலே கொடுக்காதீங்க. சரிங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்கேமும் நடக்காங்க, ஏமாற்றுவாங்க. ஒரு ஆளுக்கு 500 ரூபா 1000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க. 150 ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசிட்டு ஏறிட்டு போங்க. அதே மாதிரி இந்த கரையிலேருந்து அந்த கரை தெரியும் ஈஸியாக. நம்ம போயிட்டு இருக்கிறது ஒரு கரை, கங்கை நதி கரைக்கு அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா குதிரை சவாரி, யானை சவாரி, ஒட்டக சவாரி, அந்த மாதிரியான நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கும். சரிங்களா, சரிங்க நண்பர்களே, இப்போ நம்ம போட்டிங்கும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து போக வேண்டிய இடம் மணிகர்ணிகா காட். சரிங்களா, அந்த இடம் தான் போயிட்டுருக்கோம். காட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு படிக்கட்டு, அவ்வளோதான். அந்த இடத்துக்கு பேர் மணிகர்ணிகா காட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மணிகர்ணிகா காட்டில் 24 மணி நேரங்களும் பிணங்கள் எரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பிணங்கள் எரிக்கக்கூடிய இடம். ஒவ்வொரு காட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக ஹரிச்சந்திரா காட்டில் பிணங்களை எரிப்பாங்க, அதே மாதிரி மணிகர்ணிகா காட்டில் பிணங்களை எரிப்பாங்க. மற்ற எல்லா காட்டிலுமே இந்த திதி கொடுக்குற இடம், கங்கை ஆரத்தி நடக்கிற இடம், இந்த மாதிரி இடங்கள் இருக்கும். ஸோ இதுதான் மணிகர்ணிகா காட் அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கை நதி கரையிலே பிணங்களை எரிப்பாங்க. அதாவது மொத்தம் காட் அப்படிங்கிறது 84லேருந்து 88 காட் வரைக்கும் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த மணிகர்ணிகா காட். இது வந்து காசி விஸ்வநாதர் கோவிலிருந்து சுமார் ஒரு 600 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த மணிகர்ணிகா காட் அப்படிங்கிறது இருக்குது. இங்கே வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது அவங்க நேராகவே சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களால் நம்பப்படுது. இங்கே பார்த்தீங்களா, இது உயிரோட பிணங்கள் எரிச்சிட்டு இருக்காங்க. அதுதான், அதாவது வந்து உயிரோடனா நம்ம லைவாக பார்த்துட்ருக்கோம், பிணங்களை எரிச்சிட்டு இருக்காங்க, அந்த காட்சி தான் இது. இங்கே வந்து உயிரை விடுறவங்க காதில் சிவனே வந்து ராமநாமத்தை சொல்லி சொர்க்கத்துக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. அந்த காலத்திலலாம் வயசானவங்க நடந்தோ அல்லது பஸ்லேயோ வந்து காசியில் தான் மோட்சத்தை தேடுவாங்க.
ஏன் அப்படின்னா இங்கே இறந்தோம் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக நம்பினாங்க. காசியில் இங்கே இருக்க பிணங்கள் எல்லாமே துர்நாற்றம்ன்றது அடிக்கவே அடிக்காது. அதே மாதிரி காசியில் மாடு முட்டாது, பூக்கள் இருக்கு இல்லையா, அந்த பூக்கள் எதுவும் மணக்காது, பள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பள்ளியும் கத்தாது. அந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் காசியில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த பிணத்தை இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் முக்கி அதோட பாவத்தை போக்கி அதுக்கப்புறம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஈம சடங்கு எல்லாத்தையும் செஞ்சு அதுக்கப்புறம் அங்கே விறகு அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த விறகுக்கு மேலே அந்த பிணத்தை வச்சு எரிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த உறவினர் தான் அவங்களுக்கு வந்து கொல்லி வைப்பாங்க. இந்த பிணங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்தும் சரி வெளிநாடுகள்லேருந்தும் சரி எல்லா இடத்துலேருந்துமே இங்கே கொண்டு வந்து எரிக்கிறதுக்கு உண்டான வழி வகை செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். இங்கே காசியில் சிவனும் பார்வதியும் மணிகர்ணிகா காட் அப்படிங்கிற இடத்துல ஒரு குளத்தில் குளிச்சுட்டு இருக்காங்க. அப்படி குளிக்கும்போது பார்வதி அம்மா தாயோட குண்டலம், அதாவது கம்மல் இருக்குது பார்த்தீங்களா, அதை அங்கே தொலைச்சிடுறாங்க. அதை யாரோ அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு சாபம் விட்டுடுறாங்க. அதனால் இங்கே 24 மணி நேரமும் நெருப்பு அணையாமல் எரியுது. அதுதான் அதுக்குண்டான காரணம். காசிங்கிறது சொல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாகவே ஞானம் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மணிகர்ணிகா அப்படிங்கிறது விடுதலை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கேருந்து வெளிநாட்டில் கூட பிணங்களை இங்கே ஃப்ளைட்டில் கொண்டு வந்து எரிக்கிறாங்க. இங்கே வந்து விறகுங்கிறதுலாம் வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா கொல்கத்தா, பீகார் அந்த மாதிரி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து எரிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு சுமார் 200 பிணங்கள் வந்து குறைஞ்சபட்சம் எரிப்பாங்க, அதுக்கு மேலே எரிப்பாங்க. இங்கே வந்து தண்ணி ஃபுல்லாக போகுது, படிக்கட்டுக்கு ஃபுல்லாகவே தண்ணி போகுது அப்படின்னும் போது எப்படி எரிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு மாடி மாதிரி இருக்குது வீடு. அந்த மாடி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த படிக்கட்டு வழியாக அது மேலே போயிட்டு எரிப்பாங்க. இங்கே வந்து ஒரு பிணத்துக்கு அவரோட உறவினர்கள் வந்து ஈமச்சடங்கு செய்கிறாங்க. தண்ணியில் முழுகி அந்த பாவத்தை போக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுத்து அனுப்புவாங்க. அதாவது இங்கே வந்து 3500 வருடமாக இந்த கோவிலில் வந்து நெருப்பு அணையாமல் பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு கல் இருக்குது. இந்த கல் வந்து ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் ஒரே கல்லால் செஞ்ச கோவில் தான் அந்த கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள், பிணங்களுக்கு உண்டான மரியாதை செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கே மரணங்கிறது காசியில் வந்துட்டோம் அப்படின்னா மரணங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உடலோட முடிவு தான், ஆன்மாவுக்கு தொடக்க பயணம் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஆசை, காமம், சொந்த பந்தம் அது எதுவுமே இங்கே எல்லாமே விலக்கி வைக்கப்படுது. பந்தத்திலிருந்து ஒரு விடுதலை பண்ணுற ஒரு இடமா தான் இது பார்க்கப்படுது. இங்கே வந்து இந்த இடத்துல யமனுக்கும் அச்சம் தரக்கூடிய இடமா தான் இந்த இடங்கிறது இருக்குது. இங்கே வந்து யாரை எரிக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிய குழந்தைகள், கர்ப்பிணிகள், அது மட்டும் இல்லாமல் சாதுக்கள், சன்னியாசிகள், அதுவும் இல்லாமல் இந்த பாம்பு கடியால் இருக்கிறாங்க இல்லையா, இங்கே இருக்கிறவங்க அந்த மாதிரி ஆட்கள், குஷ்ட நோயாளிகள், அந்த மாதிரி ஆட்கள்லாம் இங்கே எரிக்க மாட்டாங்க. சரிங்களா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, இதெல்லாம் இங்கே விறகு அடுக்கி வச்சுருக்காங்க. யாருக்கு விறகுங்கிறது வேணுமோ அவங்க வந்து இங்கே வாங்கிட்டு போயிட்டு அவங்க உறவினர்கள் அங்கே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. சரிங்களா, சரி, இதுதான் இங்கே கங்கை நதி கரையில் மணிகர்ணிகா காட்டில் பிணங்களை எரிக்கக்கூடிய முறை. இங்கே வந்து 24 மணி நேரமும் நெருப்பு அணையாமல் தான் இருக்கும். சரி, இதையும் பார்த்துட்டோம். அப்படியே பார்த்துட்டு நம்ம இந்த கங்கை நதி கரை ஓரத்திலே ஒரு வாக்கிங் போவோம். அவ்வளோதான், நம்ம இப்போ சாமியை பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். சப்போஸ் நீங்கள் அங்கே போயிட்டு லோக்கல் ட்ராவல்ஸ் எதனா அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, சிங்கிளாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரேப்பிடோ அந்த மாதிரி புக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சின்ன சின்ன தெருக்களில் ரேப்பிடோ அந்த மாதிரி போட்டால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது கோயில்கிட்டே கொண்டு போயிட்டு விடுவாங்க. அவ்வளோதான், நம்ம சாமியை தரிசிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம அப்படியே பைக் ஏறி கிளம்புவோம். நம்ம ரேப்பிடோ தான் போட்டோம், ரேப்பிடோ போட்டு நம்ம இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். சரி, ஓகே, பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோவை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.